தமிழகத்தில் 14 கிளை சிறைகளை நிரந்தரமாக மூடுமாறு மாநில அரசு உத்தரவிட்டது. தமிழக சிறைத்துறையின் 9 மத்திய சிறைகள், 14 மற்றும் 9 மாவட்ட சிறைகள், பெண்களுக்கான 5 தனி சிறைகள், 96 கிளை சிறைகள், 3 திறந்தவெளி சிறைகள் உட்பட மொத்தம் 141 சிறைகள் இருந்தனர். இந்த சிறையில் 24,513 பேரை அடைப்பதற்குரிய கட்டமைப்பு இருந்தனர். தற்போது இச்சிறைகளில் சுமார் 20,000க்கும் கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறைகளில் உள்ளவர்களில் சுமார் 70% பேர் விசாரணை கைதிகள். எஞ்சிய 30% பேரே தண்டனை கைதிகளாவர். உச்சநீதிமன்ற உத்தரவு நாடு முழுவதும் பாதுகாப்பற்று பழுதடைந்த நிலையிலும், கைதிகளுக்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமலும், பாதுகாப்பு குறைபாடுகளுடனும், போதுமான கைதிகள் இன்றியும் இருக்கும் சிறைகளை மூடுமாறு உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. இதற்காக வருவாய்த்துறை, நீதித்துறை, சிறைத்துறை ஆகிய துறைகளை சேர்ந்த உயர் அதிகாரிகள் அடங்கிய குழு அமைத்து அனைத்து கிளை சிறைகளையும் ஆய்வு செய்து தகுதியற்ற சிறைகளை கண்டறியலாம் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதன்படி தமிழகம் முழுவதும் கிளை சிறைகளை இந்த குழுவினர் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் கிடைத்த முடிவில் அடிப்படையில் பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டு தகுதியற்ற சிறைகள் அடையாளம் காணப்பட்டன. இந்த சிறைகளை மூடலாம் என தமிழக சிறைத்துறை ADGP மகேஸ்வர் தயாள் தமிழக அரசின் உள்துறைக்கு பரிந்துரைத்தார். இதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, போலூர் செய்யாறு சிறப்பு சிறை, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், கடலூர் கிளை சிறை, கடலூர் துறைமுகம், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், பரமத்திவேலூர், திருச்சி மாவட்டம் மணப்பாறை, முசிறி, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், திருமயம், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர், திருவாடனை, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஆகிய 19 கிளை சிறைகளை நிரந்தரமாக மூடுவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டது. இதில் தற்போது 14 கிளை சிறைகளுக்கு பூட்டு. மதுராந்தகம் கிளை சிறை, ஆரணி கிளை சிறை, மேட்டுப்பாளையம் கிளை சிறை, கடலூர் கிளை சிறை, கடலூர் துறைமுகம் கிளை சிறை, ராசிபுரம் கிளை சிறை, பரமத்திவேலூர் கிளை சிறை, மணப்பாறை கிளை சிறை, முசிறி கிளை சிறை, புதுக்கோட்டை கீரனூர் கிளை சிறை, ராமநாதபுரம் திருவாடனை கிளை சிறை, தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை கிளை சிறை, விருதுநகர் சாத்தூர் கிளை சிறை, திருச்செந்தூர் கிளை சிறை ஆகிய சிறைகளை நிரந்தரமாக மூடும்படி தமிழக உள்துறை கூடுதல் தலைமைச் செயலர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். இதில் மேட்டுப்பாளையம், கடலூர் துறைமுகம், கீரனூர், பட்டுக்கோட்டை, திருவாடனை, சாத்தூர், திருச்செந்தூர் உள்ளிட்ட 9 கிளை சிறைகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தனர். ஏற்கனவே செய்யாறு சிறப்பு சிறை கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் மூடப்பட்டு வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த உத்தரவு மூலம் மூடப்படும் சிறைகளில் உள்ள கைதிகள் படிப்படியாக அருகே உள்ள பிற கிளை சிறைகளுக்கும், மாவட்ட சிறைகளுக்கும், மத்திய சிறைகளுக்கும் மாற்றப்பட்டு வருகின்றனர். மூடப்படும் கிளை சிறைகளிலும் பணியாற்றும் சிறை காவலர்கள் அனைத்து பணியாளர்களையும் அருகே உள்ள சிறைகளில் இருக்கும் காலி பணியிடங்கள் அடிப்படையில் பணிமாற்றம் செய்யும்படி தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதேபோல் மூடப்படும் கிளை சிறைகளில் இருக்கும் மரசாமான்கள் உள்ளிட்ட பொருட்கள், அலுவலக பொருட்கள், ஆயுதங்கள், துப்பாக்கிகள் உள்ளிட்டவற்றை அருகேயுள்ள மத்திய சிறைகளுக்கு கொண்டு செல்லும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. அங்குள்ள தொலைபேசி இணைப்பை BSNL நிறுவனத்தில் ஒப்படைக்கும்படியும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழக அரசின் இந்த உத்தரவு காரணமாக சிறைத்துறையினர் 14 கிளை சிறைகளும் நிரந்தரமாக மூடும் நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இச்சிறைகளை மூடிய பின்னர் அவை வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர்.